டேலண்ட் குறைஞ்சோன்னே இந்த இதில் அபிவிருத்தி அடையாமல் போயிடும். எங்களோட பிள்ளைகள் பின்னுக்கு என்ற பிள்ளை நாளைக்கு வந்து சொல்லுவோம், அப்போ நான் படித்தவர்களுக்கு இப்போ டேலண்ட் இல்லாமல் இருக்கேன், நான் வேறு பள்ளிக்கூடத்தில் என் பிள்ளையை சேர்க்க போகிறேன். இன்னொரு 10 வருஷங்களுக்கு அந்த பிள்ளை கல்யாணம் கட்டி வரும்போது ஏற்பட போகுது. அப்போ இன்னும் எங்களோட சமயம் பின்தாங்கி போகுது. இப்படி பின்தாங்கி போய் தான் இன்றைக்கு நாம் எடுத்து காய்க்கலாமல் இருக்கிறோம். இது பிரின்சிபல் மாற்றணும்னு சொல்கிறோம் வரீங்களா? பெரும்பாலும் மாற்றம் ஏற்பட்டு நல்ல கல்வி சம்மந்தப்பட்ட ஒரு பிரின்சிபல், அந்த பிரின்சிபல் ஆசிரியர்கள் பயம் ஒன்று ஏற்படக்கூடிய மாதிரி இருந்தால் நல்லது. இது ஆசிரியர்கள் பயம் இல்லை இந்த பிரின்சிபலுக்கு. அப்போ அவங்களுடைய இஷ்டத்துக்கு தான் வராங்க, அவங்களுடைய இஷ்டத்துக்கு போகிறாங்க. அவங்கள அந்த என்ன செய்கிறது செய்யறதுன்னா 24 மணி நேரம் பார்த்தாலும் பிள்ளைகளை பாடத்தை இன்றைக்கும் இங்கிலீஷ் பாடம் கொண்டு ஒரு 1 hour இருக்கணும்னா ABCDன்னு சொல்லி போட்டு போகிறாருல, அந்த ஏக்கு என்ன பிக்கு என்ன சிக்கு என்னன்னு அந்த பிள்ளை பாடம் சொல்லாத நிலையில் அவர் தண்டை வேலையை பார்த்துட்டு இருக்கிறார். அதுக்கப்புறம் ஒரு மேட்சாக வந்தோடனே பிள்ளை பாடம் முடிஞ்சு நீங்கள் போங்கன்னு சொல்கிறாங்க. வீட்டை வந்து பிள்ளைய கொப்பி எடுத்து பார்த்தா பாடம் நடக்கு. அது இனி ஒரு கிழமையில அதே பாடத்தை தான் சொல்லிக் கொடுக்குறேன். பிள்ளை கல்வி சம்மந்தப்பட்ட இதில் எங்களை ஒஸ்மானியாவில் ஏற மாட்டேன். இன்னும் இந்த யாழ் ஒஸ்மானியா கல்லூரியில் இருக்கிற அதிபர் இடமாற்றத்தை வலியுறுத்தி இங்கே இருக்கின்ற பாடசாலை அபிவிருத்தி சங்கங்கள் பழைய மாணவர்கள் வந்து ஒரு போராட்டம் மாஜரை வந்து முன்னெடுத்தாங்க. அதுக்கான பிரதிபலம் கிடைக்குதா? கிடைக்கும். காரணம் என்னன்னு நினைக்கிறீங்க? காரணம் அது கீழே ஒரு சிலர் செல்வந்த 1-2 பேர் பின்னணியில் நின்றுக்கணும் விடக்கூடாது நிற்கிறாங்கள. அவங்களோட பிள்ளைகள் இங்கே படிக்கலையே, அவங்களோட பிள்ளைகள் வெளி மாவட்டத்தில் படிக்கிறதால அவங்களுக்கு விளங்க மாட்டேங்குது. நாங்கள் இங்கே 100-50 ரூபா கஷ்டப்பட்டு எங்களை பிள்ளைகளை படிக்க ஒரு நாளைக்கு 100 ரூபா வேணும். பிள்ளைகள் எனக்கு 4 பிள்ளைகள் அனுப்ப ஒரு நாளைக்கு 100 ரூபா வேணும். இங்கே பள்ளிக்கூடத்துக்கு பின்னத்தில் டியூஷனுக்கு வேறு 100 ரூபா மாதம் 6000 ரூபா 7000 ரூபா பிள்ளைகளை படிப்பு போது அறிவு காணாமல் இருக்கு. இன்றைக்கு என் பிள்ளை 6ஆம் ஆண்டு படிக்க அவர்கிட்ட போய் ABCD கேட்டு பாருங்க தெரியாது. இன்றைக்கு